friends, welcome to Sesha Chinese Veg Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ரக்கோலி வச்சு ஒரு டெலிஷியஸான ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி அதை வந்து எனக்கு வேண்டிய சைஸில் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரக்கோலி எடுத்து அதை வந்து எனக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வைக்க போகிறேன். இது வந்து சும்மா ஒரு கொதி வர அளவுக்கு தான் நம்ம வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் வந்து பூண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் வந்து ஆனியனும் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து எதுக்கு ப்ரக்கோலி ஒரு கொதி வர வைக்கிறோன்னா அப்போ தான் வந்து அதில் வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது இன்செக்ட்ஸோ இல்லை வந்து புழுவோ இருந்ததுன்னா அது வந்து நம்ம சும்மா வந்து ஒரு கொதி வர வச்சோன்னா அதெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம டிஷ் செய்ய போகிறோன்னா வந்து அது கருக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து ஜாப்பத்திரி நான் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டு கூட கொஞ்சோண்டு கிராம்பும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ நமக்கான பேஸ்ட் ரெடி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பானால எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். நான் எனக்கு வேண்டிய அளவுக்கு எண்ணெய் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது வந்து லைட் கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம வந்து விடணும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம வதக்க போகிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம ரெசிபி ரொம்பவே அல்டிமேட்டாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனல் சேஷ சைனீஸ் வெஜ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துருது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. நெக்ஸ்ட் இது கூட நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதையும் நம்ம நல்லா இந்த பேஸ்ட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே எல்லா டிஷ்க்குமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் எந்த உப்பு யூஸ் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள், இப்போ வந்து இந்த பேஸ்ட் லைட்டாக வந்து பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் தண்ணியில் போட்டு வைக்கவே பாருங்கள், இது வந்து கருக்காமல் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அவுட்கம்மை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, அதுவும் நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தேன் வேகணுன்ட்டு. பாருங்கள், நல்லாவே பபிள்ஸ் வருது. நல்லாவும் உருளைக்கிழங்கு வேக ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ நான் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்ட்டு. திருப்பி மூடி வைக்கலாம். எஸ், பாருங்கள், இப்போ வந்து அந்த பேஸ்ட் கூட நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் லைட்டாக ஒரு கொதி விட வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரக்கோலியை ஆட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலேருந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அதில் வந்து ஏதாவது இன்செக்ட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து நம்ம கூட வரக்கூடாது இல்லையா நம்ம டிஷ்ஷில். ஸோ அதனால் இப்போ நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிஷ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ரக்கோலி வச்சு என்ன டிஷ் செய்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரக்கோலி உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து நம்மளுடைய ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ப்ரக்கோலி வந்து எல்லா வெஜிடபிள்ஸோடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து ரொம்ப விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரக்கோலியில் வந்து விட்டமின் டி இருக்குது. அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி ப்ரக்கோலி வாங்கி வித்தியாசமாக டிஷ் ரெடி பண்ணி சாப்பிட்லாம்.
இதே மாதிரி நாங்கள் வந்து ப்ரக்கோலியில் வந்து பகோடா ரெசிபி கூட போட்டிருந்தோம். அதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம், இல்லை வேறு சப்பாத்தி தோசைக்கூட வச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார்